நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஏசி யூனிட்டில் ரெஃப்ரிஜரண்ட் லெவல் கம்மியாக இருந்தால் என்னெல்லாம் ஆகும்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் ரெஃப்ரிஜரண்ட் லீக்கை எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம். ரெஃப்ரிஜரண்ட் லீக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு முக்கியமான 3 மெத்தட்ஸ் இருக்குது. சோப் பபிள்ஸ் யூஸ் பண்ணுறது, அல்ட்ரா வயலட் டை யூஸ் பண்ணுறது அண்ட் எலக்ட்ரானிக் லீக் டிடெக்டர்ஸ் யூஸ் பண்ணுறது. ஃபர்ஸ்ட், சோப் பபிள்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ரெஃப்ரிஜரண்ட் லீக்கை கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். லீக் வரதுக்கு எந்த இடத்துலலாம் வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் சோப் பபிள்ஸ் அப்ளை பண்ணணும். உதாரணத்துக்கு எவாப்ரேட்டர் அண்ட் கண்டென்சர் காயிலில் உள்ள ஜாயிண்ட்ஸ், சர்வீஸ் வால்வ்ஸ்லாம் அப்ளை பண்ணணும். ஏதாவது ரெஃப்ரிஜரண்ட் லீக் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல பபிள்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். பபிள்ஸ் கண்டினியூஸாக வந்துட்டே இருந்துச்சுன்னா அங்கே ரெஃப்ரிஜரண்ட் லீக் இருக்குதுன்னு அர்த்தம். அடுத்ததாக அல்ட்ரா வயலட் டை யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். யூவி டை மெத்தடை பெரும்பாலும் காரில் உள்ள ஏசியில் லீக் செக் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணுவாங்க. காரில் உள்ள ஏசி ரொம்ப சின்ன இடத்துல இருக்கிறதுனால நம்மளால் எல்லா பார்ட்ஸையும் ஈஸியாக பார்க்க முடியாது. அதனால் யூவி டை யூஸ் பண்ணி செக் பண்ணும்போது எங்கே லீக் இருக்குதுன்னு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். யூவி டையை சர்வீஸ் வால்வ் மூலமாக யூனிட்குள்ளே சார்ஜ் பண்ணிக்கணும். போதுமான அளவு சார்ஜ் பண்ணின பிறகு யூனிட்டை ரன் பண்ணணும். யூனிட் ரன் ஆகும்போது யூவி டை ரெஃப்ரிஜரண்ட்டோடு சேர்ந்து யூனிட் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணும். எந்த இடத்துல லீக் இருக்குதோ அங்கே ரெஃப்ரிஜரண்ட் லீக் ஆகும்போது யூவி டையும் அது கூட சேர்ந்து லீக் ஆகும். தென் யூவி லேம்ப் வச்சு செக் பண்ணும்போது யூவி டை லீக் ஆகி இருக்கிற இடம் மட்டும் டிஃப்ரெண்ட் கலரில் தெரியும். இதை வச்சு எங்கே லீக் இருக்குதுன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்ததாக எலக்ட்ரானிக் லீக் டிடெக்டர் யூஸ் பண்ணுறது. எலக்ட்ரானிக் லீக் டிடெக்டர் ரொம்ப எஃபிஷியன்சியான ஒன்று. இது மூலமாக ரொம்ப அக்யூரேட்டாக லீக்கை கண்டுபிடிக்கலாம். லீக் டிடெக்டரை ஆன் பண்ணிவிட்டு அதோட நாபை எவாப்ரேட்டர் காயில் அண்ட் கண்டென்சர் காயிலில் ஒவ்வொரு இடமா வச்சு செக் பண்ணணும். எந்த இடத்துல லீக் இருக்குதோ அந்த இடத்துல நாப் வைக்கும்போது நாபில் லைட் ஆன் ஆகும் அண்ட் சவுண்டும் வரும். இதை வச்சு எந்த பிளேஸில் ரெஃப்ரிஜரண்ட் லீக் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கலாம். இந்த 3 மெத்தட் தான் காமனாக எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட். நைட்ரோஜன் கேஸ் யூஸ் பண்ணியும் லீக் செக் பண்ணுவாங்க. அதை பற்றி ஒரு செப்பரேட் வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நான் நம்புகிறேன். வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.